ஹாய் ஹலோ வெல்கம் டு சண்டே. நேற்று சாட்டர்டே நைட்டு செஞ்ச பிரியாணி மீதி இருந்தது. கொஞ்சம் சில்லி சிக்கன்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டோம். ஸோ குழம்புக்கு வந்து இட்லி சூடாக ஊற்றிட்டு எல்லாமே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் எல்லாம் குழந்தைகள்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி பக்கத்தில் வால்பாறை போயிட்டு வரலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். பிளான் பண்ணிவிட்டு எல்லாமே அப்படியே குளிச்சுட்டு எல்லாமே கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு என் பையனையும் அப்படியே ரெடி பண்ணிட்டேங்க. ஸோ அவனும் எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிட்டான். அவனுக்கு இந்த ட்ரெஸ் தான் பிடிச்சிதான். ட்ரெஸ் வந்து அவன் தான் செலக்ட் பண்ணுவான் போட்டிருக்கு. நம்ம கொடுக்குற ட்ரெஸ் போட மாட்டானாம்மா. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அழகாக டக்கிங் எல்லாம் பண்ணிவிட்டு அவனையும் நல்லா அழகாக கிளப்பிட்டு வாப்பாறை போகலாம் வாப்பாறை போகலான்னு சொன்னான். வால்பாறைக்கு வாப்பாறை அப்படின்னா. அதுக்கப்புறம் அம்மாச்சி ஃபோட்டோ எடுங்க அப்படின்னா. சரின்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க போகலாம் அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் கீழே போயிட்டு எல்லாமே கார் ஏறி அப்படியே நேரத்துலேயே கிளம்பிட்டேங்க. அரௌண்ட் ஒரு 11 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தூரில் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல மழை இல்லை, இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல மழை இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ரீச் ஆகி ஆலியார் ரோடு தான் அப்படியே போயிட்டுருந்தோம். ஸோ ஆலியார் வந்து போகிறக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த ரோடே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ ஃபைனலாக ஆலியார் ரீச் ஆகிட்டோம். டேமில் தண்ணி நிறையவே இருந்தது. ஏன்னா வந்து பொள்ளாச்சி சைடெல்லாம் கொஞ்சம் மழை இருக்கிறனால அங்கேயும் நல்லா தான் இருந்தது. ஸோ எங்கள் ஆலியார் போனாவே எங்கள் ஃபேவரட் வந்து மாங்காய் தான். அந்த ஆலியார் தண்ணிக்கு பார்த்திங்கன்னா பின்னாடி பாருங்கள் மாந்தோப்பு இருக்குது. ஸோ அந்த ஆலியார் தண்ணியில் விளையிற மாங்காய் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். புளிப்பே இல்லாமல் நல்லா அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்ணாடி மாதிரி இருக்கும் அந்த மாங்காய். ஸோ அதை வாங்கிட்டு நெல்லிக்காய் வந்து உப்பு போட்டு அப்படியே மிளகாத்தூள் போட்டு தாளித்து வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு ஆலியார் பார்க்கு போகல. நாங்கள் என்ன வால்பாறை நேராக போகிறதுனால பார்க்கு போகல. ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்க்கெல்லாம் வெளியே இருந்து அப்படியே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா ஆலியார் எல்லாமே கிராஸ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வந்து ஃபஸ்ட்டு ஹேர்பின் விண்டு அப்படியே நம்ம கிராஸ் பண்ணோம்னாவே ஆலியார் டேம் வந்து அப்படியே ஃபுல்லாக தெரியும். ஸோ பார்க்குனால் நம்ம வந்து ஸ்டெப்ஸ் ஏறி போய் தான் மேலே பார்க்க முடியும். இங்கே வந்து நம்ம கொஞ்சம் அந்த மங்கி ஃபால்ஸுக்கு முன்னாடி போயிட்டோம் அப்படின்னாவே அழகாக உங்களுக்கு வந்து டேம் ஃபுல்லாக அப்படி தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என் பையன் டவுட்டெல்லாம் கேட்டிருந்தான். அவனுக்கு எல்லாம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா அப்படியே ரோட்டோரத்தில் உட்காந்துட்டோம். அப்படியே ரிலாக்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மங்கி ஃபால்ஸ் தாண்டி போகும்போது இந்த மங்கியெல்லாம் இருந்தது. சரி அப்படியே பார்த்துக்கலான்னு காருக்குள்ளே நின்று தாங்க பார்த்தோம். ஏன்னா பயமாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து மிருகங்களை நம்ம எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. அதனால் நாங்கள் வந்து கிளாஸ் டோரில் எதுவுமே நாங்கள் இது பண்ணல. கொஞ்சம் நேரம் அது எப்படி என்ன பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வாட்ச் பண்ணிவிட்டு அப்படி கிளம்பிட்டோம். ஏன்னா நாங்கள் எப்போயுமே ஃபாரஸ்ட் உள்ள மிருகங்களை நம்ம வந்து எந்த சூழ்நிலையிலும் அதுகளை துன்புறுத்தக்கூடாது. அதுகளை நம்ம அதுக்கு போக்கிலே விட்டுறணும். அதே மாதிரி வந்து நம்மளும் நம்மளோட வேலை என்னமோ ஃபாரஸ்ட்டில் போனோம்னா நம்ம வேலையை பார்த்துட்டு வந்துடணும். அந்த மாதிரி தான். ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா கார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்கார விட மாட்டாங்க. கிளம்ப சொல்லிடுவாங்க. கரெக்டாக வரையாடு ஒன்று சின்னதாக அழகாக மலையில் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் தான் வரையாடு வரும். அழகாக அந்த மலையில் பார்த்திங்கன்னா ஃப்ளோப்பில் அழகாக இறங்கி வந்துட்டு இருந்தது. ஆனால் வந்து அது நிறைய கூட்டம் இருந்ததுனால அங்கே கார்ட்ஸ் அலோடு இல்லை, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. மார்னிங் ஒன்று எர்லி மார்னிங் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் டைம் தான் வரையாடு பார்க்க முடியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர்ட்ஸ் எல்லாமே வந்து அழகாக இந்த சலீம் அலி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் தான் அங்கே வந்து பறவைகளை பற்றி நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காருங்க. அவ்வளோ சூப்பரான பறவையை பற்றி அவருக்கு தெரியாதே கிடையாது. அப்புறம் இந்த சிறுத்தைகளோட கால் பதித்து மேலு ஃபீமேலு இதெல்லாமே இது பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற குளவி, தேன், வண்டெல்லாம் இதெல்லாமே அழகாக டிஃபைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் குழந்தைகளுக்கு காமிச்சோம். நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பர் ஹெட்டு வந்து 50 ருபீஸ் இது பே பண்ணி தான் உள்ளே போனோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் காட்டுக்குள்ளே இவ்வளோ இருக்குது, இந்த வெரைட்டியெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அழகாக எப்படி வந்து இந்த மாதிரி கால் பாதத்தை எல்லாம் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறாங்கங்கிற விஷயத்தையும் அப்படியே நாங்கள் பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த அட்டைக்கட்டியாக இருக்கட்டும், வால்பாறை மலையெல்லாம் எப்படி உருவாச்சு, முதல்ல ஒரு காலத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே அழகாக டிஃபைன் பண்ணி போர்டு வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் குழந்தைகளுக்கு அப்படியே படித்து காமிச்சிட்டு இருந்தோம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் சுற்றி பார்த்துட்டு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறையா உள்ள வந்து எப்படி சொல்கிறது, டீட்டெயில்டாக இருந்ததுங்க. ஒவ்வொரு பறவைகள், அதாவது வரையாடு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறம் நமக்கு தெரியாத பறவைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து நாங்கள் இங்கே பார்த்தோம். பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்கிடு இதெல்லாம் பற்றியும் என்னென்ன ட்ரீ இருக்குல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து யானை கொழிஞ்சின்னு சொல்லிட்டுங்க. இதோட விதை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஒரு பாட்னி ஸ்டூடெண்ட்டு தான். ஸோ நான் நிறைய வந்து லேபில் எனக்கு எல்லாமே கிளாஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து சில விஷயத்த வந்து ஜுவாலஜி ரிலேட்டடாக அந்த இன்செக்ட்டு இதெல்லாம் பார்க்குறதும் எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பேம்புல இது வந்து தேன் எடுக்க யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அழகாக அதெல்லாமே இருந்தது. எடுத்து பார்த்தோம். எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே வந்தோம். ஒரே அங்கே வந்து
வந்து அழகா ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயே வந்து அழகா வாக்கபிளில் போகிற மாதிரி உள்ளே எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே அழகாக செட் பண்ணியிருந்தாங்கங்க. பார்க்லேருந்து எல்லாமே உள்ள செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அழகாக அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் குழந்தைகள்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு சத்தமோ கசகசப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. பீஸ்ஃபுல்லாக வந்து நமக்கு ஒரு கரெக்டாக ஒரு ஃபாரஸ்ட்டோட அப்படியே அந்த ஒரு ஃபீல் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இருப்போம். எவ்வளோ நேரம் வேணாலும் இருந்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. அவ்வளோ ரிலாக்ஸேஷன் இருந்தது. உட்கார்றதுக்கான இடம், அப்புறம் அனிமல்ஸு இதெல்லாமே இதெல்லாம் பிக்சர்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அப்புறம் குழந்தைங்க அழகா விளையாண்டுட்டு இருந்தாங்க. விளையாண்டுட்டு இருக்கும்போது நாங்களும் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். இவன் வந்து புலினாவே பயந்துக்கிறாங்க. இது ஒரிஜினல் புலின்னு சொல்லிட்டு கத்தி கதறான். இந்த புலி பக்கமே போமாட்டேன்னா. அப்புறம் என் ஹஸ்பண்ட் பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டார். என் ஹஸ்பண்ட் கண்டா பயந்துக்குவான். அதுக்கப்புறம் இல்லை நான் சர்க்கிள் விளையாடுறேன்னு சொன்னால், இல்லை நீ புலியில் தான் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கணுங்கிறங்காட்டி சிரிடான்னு சொன்னோம். அது அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியாமல் சிரிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கொஞ்சம் லாங்காக நடந்து போனோம் அப்படின்னா இங்கே நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டும் செட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஸோ நம்ம குழந்தைகளுக்கான விளையாட்டும் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் நல்ல வியூ பாயிண்ட்டு, ரிலாக்ஸேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ எப்போவுமே எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம குழந்தைகள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அவங்க எல்லாருக்கும் தகுந்த மாதிரி தான் நமக்கு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம குழந்தைகள் நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ வெளியே போகிற வழி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு அழகாக பாத்தெல்லாம் ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் பிரிட்ஜெல்லாம் இருந்தது. ஒரு ஆற்ற கடந்து போகிற மாதிரி இதெல்லாம் நம்ம அப்படியே அவுட்டிங் பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே போய்க்கலாம். ஸோ ஃபைனலாக வாட்டர் ஃபால் எஸ்டேட்டில் அழகாக ஒரு லெமன் டீ ஆர்டர் பண்ணி அப்படியே சாப்பிட்டோங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி எல்லாமே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேயே ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. தேங்க்யூ.